Hello everyone, welcome to our channel. In the video la class 10th NCERT Maths chapter 6 triangles la exercise 6.3 la introduction வந்து பார்க்க போறோம். So இந்த introductionல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா criteria for similarity of triangles வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது similarity இப்ப முன்னாடி exercise வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து basic proportionality theorem and converse of BPT யூஸ் பண்ணி எப்படி வந்து sums வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அதை எப்படி சால்வ் பண்ணனும்ன்றது பார்த்தோம். 6.3 எக்ஸசைஸ் ஃபுல்லுமே வந்து சிமிலாரிட்டி பேஸ்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 3 சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன் வந்து இருக்குது. இந்த 3 சிமிலாரிட்டி க்ரைட்டீரியனை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போ வந்து நம்ம சிமிலர்னு சொல்லுவோம்? ஸோ டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் எப்போ த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோ. அதாவது இப்போ இங்கே வந்து நான் 2 ட்ரையாங்கிள் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். இப்போது இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து நான் எடுத்துக்கும் போது நான் 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நான் வந்து சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா ஆங்கிள் A is equal to angle D. நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். 1 சிங்கிள் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஆங்கிள் B is equal to angle E. C is equal to angle F. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல், அதாவது ரேஷியோ ஃபார்மில் இருக்கும். ஸோ AB by DE will be equal to AC by DF equal to BC by EF. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ரேஷியோஸுமே வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா, அதே மாதிரி அதோட ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் DEF அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம 9th வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. 9th நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க கான்க்ருவன்சி பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ கான்க்ருவன்சிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி 2 லைன் வச்சு இந்த கர்வ் வந்து போடுவோம். தட் இஸ் கான்க்ருவன்ட். 2 ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சிமிலருக்கு வெறுமையாக வந்து இந்த மாதிரி கர்வ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர்னு சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ தியரம் 6.3 நான் வந்து ப்ரூஃப் எல்லாம் வந்து போகலை, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை வந்து எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதை மட்டும் வந்து நம்ம பார்ப்போம். ப்ரூஃப் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி என்னென்ன க்ரைட்டீரியன்லாம் இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் அதை வந்து பேஸ் பண்ணி சம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தியரம் 6.3ல if in 2 triangles corresponding angles are equal then their corresponding sides are in the same ratio, hence the 2 triangles are similar அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே சொன்ன மாதிரி இங்கே வந்து 2 ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இந்த தியரம் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதாவது இங்கே A ஈக்குவல் டு D, B ஈக்குவல் டு E, C ஈக்குவல் டு F அப்படின்ட்டு இந்த 3 ஆங்கிளுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் அதோட இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்குல்ல அதுவுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த தேரம். அதாவது திஸ் கிரைட்டீரியன் இஸ் ரெஃபர் டு அஸ் AAA, அதாவது 3மே வந்து ஆங்கிள் சிமிலாரிட்டி, AAA சிமிலாரிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ AAA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியனை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸுமே வந்து ப்ரொபோஷ்னலாக தான் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து தியரம் 6.3. இதே வந்து நம்மளுக்கு AA சிமிலாரிட்டியும் இருக்குது. அதாவது ஆங்கிள் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன் இல்லைன்னா வந்து AA சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன் அப்படின்னும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுபடி பார்த்தோம்னா ஸோ எனி 2 ஆங்கிள்ஸ், அதாவது இப்போ இந்த முன்னாடி இருக்க இந்த ட்ரையாங்கிளே இங்கே இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஃப் ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் D அண்ட் ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் E அப்படின்னு இருந்தாவே இந்த 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாலுமே அந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் தான் அப்படின்றதும் வந்து நம்ம இதே தியரமில் கீழே வந்து இந்த ரிமார்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். ஸோ இது வந்து 3
ஆங்கிளுமே வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா, இது வந்து 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலுமே வந்து அந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து தியரம் 6.3. நெக்ஸ்ட்டு வந்து 6.4 தியரம் வந்து பார்க்கலாம். இப்போது தியரம் 6.4ல் இஃப் இன் 2 triangles side of one triangle are proportional to the side of the other triangle, then their corresponding angles are equal and hence the 2 triangles are similar. ஸோ இங்கே வந்து அடுத்தது என்னன்னா, முன்னாடி பார்த்தது ஏஏஏ சிமிலாரிட்டி, இங்கே வந்து என்னென்னா எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏபிசி டிஇஎஃப் ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறோம். சைட்ஸ் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு த சைட்ஸ் ஆஃப் அதர் ட்ரையாங்கிள். அதாவது ஏபி பை டி இஸ் ஈக்குவல் டு பிசி பை இஎஃப் ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப். இப்படி இருக்குன்னா sides of one triangle are proportional to the sides of the other triangle, then their corresponding angles are equal. இந்த மாதிரி இருக்கும் போது this implies what is angle A equal to angle D, angle B is equal to angle E, angle C is equal to angle F அப்படின்றது வந்து it is understood. And hence the 2 triangles are similar. And இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா by SSS similarity நம்ம வந்து என்ன சொல்லலாம், இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் triangle ABC is similar to triangle DEF அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதுதான் வந்து தியரம் 6.4. நெக்ஸ்ட் தியரம் 6.5 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு one angle of the other triangle and the sides including these angles are proportional, then the 2 triangles are similar. நிறைய பேர் வந்து இது வந்து என்னன்னா SAS similarity, நிறைய பேர் இந்த SAS similarity வந்து தப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதாவது 2 சைடு ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாவே அது வந்து SAS similarityயில் வந்துடும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. அது வந்து இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளியராக பார்க்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அதாவது இங்கே வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஒரு ஆங்கிள் இருக்குது அண்ட் ட்ரையாங்கிள் டிஎஃப்பில் ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த 2 ஆங்கிளுமே வந்து ஈக்குவல் அண்ட் அந்த சைட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஆங்கிள்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியும் டிஎஃப்பும் வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் வந்து ஈக்குவல். அதோட இங்கே பார்த்தோம்னா இந்த ஆங்கிளை இன்க்ளூட் பண்ணியிருக்க சைட்ஸ் என்னது, ஏபி பை டிஇ is equal to AC by DF. இப்போ பார்த்தோம்னா இந்த சைட்ஸ் AB DE அதே மாதிரி AC DF இந்த சைட்ஸும் ப்ரொபோர்ஷனல், அந்த சைட்ஸுக்கு நடுப்புற இருக்கிற ஆங்கிளும் வந்து ஈக்குவல். இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம், பை SAS similarity யூஸ் பண்ணலாம். similarity triangle ABC similar to triangle DEF அப்படின்னு வந்து நம்மளால் எழுத முடியும். ஸோ இது வந்து என்னென்னா, எதனா ஒரு ஆங்கிளும் ரெண்டு சைடும் ப்ரொபோஷ்னலாக இருந்தாவே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் SAS அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து தப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து கிடையாது. SAS எப்போ அப்ளை பண்ணலான்னா, 2 சைட்ஸ் ப்ரொபோஷ்னலாக இருக்கணும், அந்த 2 சைட்ஸுக்கும் நடுப்புற இருக்கிற ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டுமே நம்ம வந்து SAS சிமிலாரிட்டி வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அண்ட் அதை வச்சு சிமிலர்னு ட்ரையாங்கிள்ஸை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சிமிலாரிட்டி. ஸோ மொத்தமாக நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, AAA சிமிலாரிட்டி, AA சிமிலாரிட்டி, SSS சிமிலாரிட்டி, அதுக்கப்புறம் SAS சிமிலாரிட்டி. ஸோ இந்த 4 சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன்ஸும் தெரிஞ்சதுன்னா எக்ஸசைஸ் 6.3 வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, அது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தென் இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 4 இன் ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, PQ is parallel to RS அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட்
ட்ரையாங்கிள் POQ is similar to triangle SOR அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே கிவனில் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQ parallel to RS அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் POQ similar to triangle SOR. நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ப்ரூவிங் சம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி கிவன் டு ப்ரூவ் அண்ட் ப்ரூஃப் போட்டு வந்து எழுதுங்க. ஸோ தட் ஸ்டெப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து ப்ரூவிங் சம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிவன் டு ப்ரூஃப் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து சம் சால்விங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன ட்ரையாங்கிளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த 2 ட்ரையாங்கிளே வந்து நம்ம ப்ரூஃபில் எடுத்துப்போம். ஸோ இன் ட்ரையாங்கிள் POQ அண்ட் ட்ரையாங்கிள் SOR இங்கே வந்து என்ன சொல்லலாம், இந்த 2 ட்ரையாங்கிளும் எடுத்துக்கும் போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்னது, இது ரெண்டும் வந்து parallel. அப்போ இது வந்து என்னது, vertically opposite angles அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆங்கிள் POQ is equal to angle SOR, vertically opposite angles. அதே தான் இது வந்து parallel அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது parallel லைன்ஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து கட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிளையும் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இப்போ இது ரெண்டும் parallel லைன்ஸு. அப்போ வந்து இதுவும் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆங்கிளையும் வந்து நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போது ஆங்கிள் P is equal to angle S, alternate angles, இல்லைன்னா alternate interior angles as PQ is parallel to RSன்னு வந்து எழுதலாம். and Q equal to R, இதுவும் அதே தான், alternate angles as PQ parallel to RS. ஸோ இங்கே பார்த்தோம்னா இதுவும் ஆங்கிள். ஸோ therefore by A similarity, triangle POQ similar to triangle SOR, hence proved. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 4. எக்ஸாம்பிள் 5 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5, அப்சர்வ் த ஃபிகர் அண்ட் தென் ஃபைண்ட் ஆங்கிள் P வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ AB வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, AC BC வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி RP அதே மாதிரி RQ PQ வேல்யூஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் P வேல்யூ மட்டும்தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு வந்து சிமிலராக இருக்கா அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஆங்கிள்ஸ் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அதை வச்சு அப்போ வந்து நம்ம எப்படி வந்து மேட்ச் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபஸ்ட்டு வந்து இது சிமிலர்னு வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போது AB by RQ வந்து எடுத்துக்கிறேன், RQ. ஸோ AB வந்து 3.8 by RQ வந்து 7.6 into 10 வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு 38/76ன்னு வந்து எனக்கு வரும். சிம்பிளிஃபை பண்ணும் போது 1 டைம் 2 டைம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா AC அண்ட் RP. ஸோ AC by RP இது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து தெரியும். இங்கே தெரியுதா, 6 into 2 12 வந்துடுது. 3.8 into 2 பண்ணால் 7.6. இங்கே வந்து 3√3 இருக்குது, 6√3 இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வேல்யூ மேட்ச் ஆகும் அப்படின்றது. அதை வச்சு தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ AC ஈக்குவல் டு RP, இப்போ 3√3 by 6√3. √3 கேன்சல் ஆகிடும். 1 டைம் 2 டைம். ஸோ 1/2. அடுத்தது BC by PQ which is 6/12 which is 1/2. ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும் போது we can see all the sides, அதாவது 1/2 வருது. AB by RQ equal to AC by RP equal to BC by PQ equal to 1/2. So by
SSS similarity. Triangle ABC is similar to triangle RQP. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போது சில சம்ஸில் வந்து அங்கே ஆல்ரெடி சிமிலர்னே கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து பண்ண தேவையில்லை. இங்கே வந்து அவங்க வெறுமையாக ஃபைன் ஆங்கிள் பீன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சிமிலர்னு கொடுக்கல. அதனால நம்ம இதை சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து we are finding the angle. ஸோ அப்போ இங்கே சைட்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம்ல. இப்போ ஏசியும் ஆர்பியும் தான் வந்து ப்ரொபோஷனல். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ ஆங்கிள் பி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் தான் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் ஆங்கிள் பி தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்படி ஆங்கிள் பி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஐ நீட் டு ஃபைண்ட் ஆங்கிள் சி. ஏன்னா எனக்கு இங்கே தான் வந்து all the two sides வந்து they have given. ஸோ அப்போது in triangle ABC angle A plus angle B plus angle C is equal to 180 degree. அதாவது நான் வந்து angle sum property யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணுறேன். 80 degree plus 60 degree plus angle C equal to 180 degree. Angle C is equal to 180 degree minus இங்கே 80 plus 60 வந்து 140 வரும். சப்ராக்ட் பண்ணும்போது 40 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஏன் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். வை? ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரொபோஷ்னலாக எடுத்திருக்கோம்ல, அந்த ப்ரொபோஷ்னலாக இருக்கிற அந்த சைட்ஸை வச்சு தான் அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ எக்ஸாம்பிள் 5 அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 6 வந்து பார்க்கலாம். Example 6 in figure OA into OB equal to OC into OD கொடுத்துருக்காங்க. Show that angle A is equal to angle C and angle B equal to angle D அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே கிவனில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா OA into OB equal to OC into OD to prove angle A equal to angle C and angle B equal to angle D. இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கிவனில்? OA இன்ட்டு OB ஈக்குவல் டு OC இன்ட்டு OD. இப்போது இங்கே பார்த்தோம்னா OA OB இங்கே இருக்குது. இது ரெண்டும் ஒரே சைட்லேயே இருக்குது. ஸோ வந்து நம்ம கீழே டினாமினேட்டரில் கொண்டாட முடியாது. இப்போ அடுத்தது ஓஏவியும் நான் ஓசியும் பார்க்குறேன். ஓஏ ஓசி வேறு வேறு ட்ரையாங்கிள்ஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏஓடி ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் பிஓசி ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது இங்கே வந்து பார்த்தோம்னா ஓஏ ஓசி பார்த்தோம்னா வேறு வேறு ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வரலாம். ஏன் ஓடி எடுக்க முடியாதுன்னா திருப்பியும் பார்த்தோம் ஓஏவும் ஓடியும் ஒரே ட்ரையாங்கிள்குள்ளே வருது. திருப்பியும் அதையும் வந்து வி கான்ட் பிரிங் இட் டு த டினாமினேட்டர். ஸோ OA by OC equal to அப்போ அடுத்தது வந்து என்ன வரும்? இங்கே மேலே வந்து இந்த ட்ரையாங்கிளோட சைடு தான் மேலே வரணும். அப்போது எது இருக்குது? அப்போது OD தான் மேலே வரும். OD by OB. ஸோ இதை எதுக்கு இப்படி எழுதுகிறோம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி we have to bring this sides proportional இதை வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போது in triangle AOD and triangle COB இதை எடுத்துக்கிறோம். இங்கே வந்து OA by OC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அண்ட் இந்த OD by OB இது வந்து ஆல்ரெடி கிவன். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த சைட்ஸ் இருக்குது. ஸோ OA by OC ஈக்குவல் டு OD by OB this is given. அண்ட் இங்கே ஆங்கிள் AOD அண்ட் COB வந்து எழுதலாம். ஆங்கிள் AOD is equal to angle COB. இது வந்து என்னது? vertically opposite angles வந்து நம்ம எழுதலாம். அப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த சைட்ஸ் அதாவது OA by OA OC அதே மாதிரி OD OB அதோட included angles. ஸோ அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? by SAS similarity triangle AOD similar to triangle COB. ஸோ similar trianglesக்கு நம்ம என்ன எழுதலாம்? corresponding angles
are equal in similar triangles. ஸோ அப்போ வந்து நம்ம இதில் என்ன எழுதலாம்னா angle A equal to angle C and angle B is equal to angle D. This implies போட்டு எழுதலாம். ஸோ அவ்வளோதான் வந்து எக்ஸாம்பிள் 6. இப்போ எக்ஸாம்பிள் 7 வந்து பார்க்கலாம். So example 7, a girl of a height 90 centimeter is walking away from the base of a lamp post. So இங்கே AB அப்படின்றது தான் வந்து lamp post. ஸோ அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்க வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ AB அப்படின்றது தான் வந்து என்னது, இட் இஸ் த lamp post. அண்ட் அதோட lamp போஸ்டோட இந்த ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.6 மீட்டர். அடுத்தது at a speed of 1.2 meter per second அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. if the lamp post is 3.6 meter above the ground, find the length of her shadow after 4 seconds அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது CD அப்படின்றது வந்து என்னது, height of the girl which is 90 centimeter. ஸோ அதை மீட்டராக மாற்றுறோம், ஏன்னா இங்கேயுமே வந்து மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. லேம்ப் போஸ்டோட ஹைட்டும் மீட்டரில் இருக்குது. ஸோ நான் வந்து சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறேன். அப்போது 90/100 பண்ணணும். 0 கேன்சல், ஒரு 0 இருக்குது. ஸோ 0.9 மீட்டர்னு வந்து நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க which is 1.2 மீட்டர் பர் செகண்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை எழுதிக்கலாம். டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், லென்த் ஆஃப் த ஷேடோ, லென்த் ஆஃப் ஹர் ஷேடோ இதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ சொல்யூஷன், ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the girl walks away from the base of the lamp post at a speed of 1.2 meter per second. அதாவது இங்கே இருந்து இங்கே வரைக்கும் நடக்கிறாங்க அந்த கேர்ள். எவ்வளோ ஸ்பீடில் நடக்கிறாங்க அப்படின்னா 1.2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸில் வந்து நடக்கிறாங்க. ஸோ அப்போனா இங்கே BD வந்து இருக்குல்ல, இதுதான் வந்து என்னது டிஸ்டன்ஸ் the girl walks in 4 seconds. ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு வந்து நம்மளுக்கு தெரியும், ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு என்னது 1.2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து BD, டைம் வந்து 4 செகண்ட்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, BD வேல்யூ கிடச்சிரும். ஸோ BD ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு 4. ஸோ BD டிஸ்டன்ஸ் வில் பி 4.8 மீட்டர் வந்து எனக்கு கிடச்சிரும். இப்போது இது வந்து BD டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன ட்ரையாங்கிள் வச்சு அந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து we are going to find the length of the shadow. அதாவது CD தான் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். length of our shadow அப்படின்றது it is nothing but DE. லென்த் ஆஃப் அ ஷேடோ, அதாவது CD தான் வந்து அந்த கேர்ளு இங்கேருந்து இங்கே நடந்து வராங்க. ஸோ இந்த கேர்ளோட ஹைட்டு தான் CD, இந்த கேர்ளோட ஷேடோ விழுற இடம் வந்து DE. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா DE வேல்யூ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ABE அண்ட் ட்ரையாங்கிள் CDE வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே எடுத்துக்கும் போது ஆங்கிள் E ஈக்குவல் டு ஆங்கிள் E, காமன் ஆங்கிள் for both the triangles. அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆங்கிள் E வந்து காமன். அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் Bயும் ஆங்கிள் Dயுமே வந்து 90 டிகிரி. ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் D, ஏன்னா both are 90 டிகிரி. பிகாஸ் lamp post and the girl are standing vertical to the ground. இப்போ வந்து 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பை AA similarity triangle ABE is equal to triangle CDE அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது, அதை வச்சு நம்ம ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ பை AA similarity triangle ABE is similar to triangle CDE. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு என்னவா இருக்கும், சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷ்னலாக வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா BE by DE is equal to
ஏபி பை சிடி அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ எந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், அந்த பிக்கர் ட்ரையாங்கிள் ஏபிஇ அந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் சிடிஇ வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை வச்சு பிஇ by DE is equal to AB by CD வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து BE வந்து என்னது BD plus DE அப்படின்னு வந்து எழுதலாம். அண்ட் DE is equal to AB by CD அப்படியே வந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ BD plus DE, BD வந்து 4.8 plus DE இங்கே பை டிஇ வந்து வந்துடும். ஏபி வந்து 3.6, சிடி வந்து 0.9. இங்கே வந்து டெசிமல் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்டூ 10 வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ 4.8 ப்ளஸ் டிஇ பை இங்கே டிஇ வந்துடும் ஈக்குவல் டு 36 by 9. 9 1 time, 9 4 times. ஸோ 4.8 ப்ளஸ் டிஇ பை டிஇ ஈக்குவல் டு 4. இந்த டிஇயை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ 4.8 ப்ளஸ் டிஇ இஸ் ஈக்குவல் டு 4டிஇ அப்படின்னு வந்து வரும். இந்த டிஇயை நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். 4.8 ஈக்குவல் டு 4டிஇ இஸ் மைனஸ் டிஇ வரும். அப்போது 4.8 ஈக்குவல் டு 3டிஇ அப்படின்னு வந்து வரும். டிஇ இஸ் ஈக்குவல் டு 4.8 by 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே திருப்பியுமே நீங்கள் டெசிமல் ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அப்படியே சிம்பிளிஃபை பண்ண தெரியும் அப்படின்னாலும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இன்டூ 10 பண்ணி 48 by 30 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ரெண்டுமே 3 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். ஸோ அப்போனா 3 1 time, 3 6 are 18. இங்கே வந்து 3 10 times. ஸோ ஒரு 0 இருக்குது. ஸோ 1.6 வந்து வரும். ஸோ அப்போது என்ன ஆன்சர் நம்மளுக்கு, லென்த் ஆஃப் த ஷேடோ, length of her shadow will be 1.6 meter. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 7. நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th question வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 8, in figure CM and RN are respectively the medians of triangle ABC and triangle PQR. If triangle ABC is similar to triangle PQR, then prove that அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிவனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிஎம் அண்ட் ஆர்என், அதாவது இந்த லைன் சிஎம் அண்ட் ஆர்என் ஆர் த மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் பிக்யூஆர் ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் அது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர், இதுவும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், டு ப்ரூவ் தட், இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் வந்து எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏஎம்சி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஎன்ஆர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வந்து இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரையாங்கிளே வந்து நம்ம எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சிஎம் வந்து மீடியன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மீடியன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டை ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுது அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சிஎம் இஸ் மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அண்ட் அப்போ இது சிஎம் இஸ் த மீடியன் ஆஃப் ஏபிசியாக இருந்துச்சு அப்படின்னா ஏஎம் வில் பி ஈக்குவல் டு பிஎம், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏபி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆர்என் வந்து மீடியன். ஸோ ஆர்என் இஸ் த மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அப்போ ஆர்என் வந்து மீடியன் அப்படின்னா இங்கே வந்து என்னவாகும், கியூஎன்னும்
பிஎன்னும் வந்து ஈக்குவல். ஸோ கியூஎன் ஈக்குவல் டு பிஎன் ஈக்குவல் டு half ஆஃப் கியூபி, half ஆஃப் கியூபி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ வந்து எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து அவங்க கிவன்லேயே வந்து சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்றது சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு சைட்ஸ் வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு சிஏ பை ஆர்பி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இங்கே ஏபி பை பிக்யூ அண்ட் சிஏ பை ஆர்பி மட்டும் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த மீடியன்ஸோட ரிலேட் ஆகிற சைட்ஸை மட்டும் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போனா ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு சிஏ பை ஆர்பி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏபி வந்து நான் என்ன எழுதலாம், 2 times of AM. அதாவது இங்கே வந்து நம்ம எழுதியிருக்கோம்ல AM equal to BM equal to half of AB. So this can be written as இந்த AM is equal to BM is equal to 1/2 of AB அப்படின்னு வந்து இருக்கா. அதை வந்து இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது 2 times of AM அப்படின்னு வந்து வந்துடும். பை இங்கேயும் வந்து 2 times of PN is equal to CA by RP. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிடும். எனக்கு வந்து AM பை PN இஸ் ஈக்குவல் டு CA பை RP அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போது அவங்க என்ன ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அவங்க எடுத்துக்க சொல்லியிருக்க ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் AMC, அதாவது அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஎன்ஆர், இதான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏஎம்சி அண்ட் ட்ரையாங்கிள் பிஎன்ஆர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போ எடுத்துக்கும் போது இது எந்த பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸில் வருதுன்னு பாருங்கள், ஏஎம்சி இந்த ட்ரையாங்கிள். ஸோ ஏஎம்சி அப்படின்றது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏஎம்சி அண்ட் பிஎன்ஆர். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தான் வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் வந்து நம்ம வச்சு பார்க்கும் போது ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் ஈக்குவல். ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. சின்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர், அப்போ வந்து சிமிலராக இருக்கும் போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அடுத்தது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கிறது AM பை PN இஸ் ஈக்குவல் டு CA பை RP. இங்கே வந்து பார்த்தோம்னா AM by PN is equal to CA by RP. ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா இந்த சைட்ஸ் அதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்கிற ஆங்கிள்ஸ் இது வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு. ஃப்ரம் 1ன்னு போட்டுக்கலாம். அங்கே 1 ஈக்குவேஷன், இங்கே வந்து நம்ம 1ன்னு ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பை SAS சிமிலாரிட்டி வந்து நம்ம என்ன சொல்லலாம், ட்ரையாங்கிள் AMC similar to triangle PNR, hence proved. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனில் CM by RN is equal to AB by PQ. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள் AMC சிமிலர் டு ட்ரையாங்கிள் PNRன்னு ஆல்ரெடி ப்ரூவ்டு, தட் இஸ் ஃப்ரம் subdivision 1. ஸோ அதை வச்சு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா we can write similar trianglesக்கு corresponding sides ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ CM by RN equal to AC by PR is equal to AM by PN. Corresponding sides of similar triangles are proportional. இப்போது இங்கே வந்து இந்த பார்ட்டையும் அதாவது CM by RNயும் நான் வந்து AM by PNயும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ CM by RN is equal to AM by PN இது ரெண்டுத்தையும் வந்து எடுத்துக்கிறேன்.
இந்த இதையும் இதை மட்டும் இந்த ரெண்டு சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். முன்னாடி சம்க்கு நம்ம அதாவது முன்னாடி சப்டிவிஷனுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணோம்ல, எந்த இது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்ல, அதே மாதிரி எந்த சைட்ஸ் வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ சிஎம் பை ஆர்என் ஓகே, ஏஎம் இந்த இடத்துல ஏஎம் பை பிஎன்னு இருக்குது. அப்போது இங்கே ஏஎம் இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏபி அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி பிஎன் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் கியூபி அப்படின்றது வந்து நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இல்லை பிக்யூ இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே பிக்யூ இருக்குன்னா பிக்யூனே வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பிக்யூன்னு இருக்குது. அப்போ அதையே வந்து இங்கே போடலாமா, என்ன போடலாம், சிஎம் பை ஆர்என் அப்படியே வச்சுக்கலாம். ஏஎம்க்கு பதிலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஎம்க்கு பதிலாக ஐ கேன் ரைட் ஹாஃப் ஆஃப் ஏபி, half of AB. அதே மாதிரி PNக்கு பதிலாக நான் வந்து என்ன எழுதலாம், half of PQ அப்படின்னு வந்து எழுதலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ CM by RN is equal to AB by PQ. நீங்கள் ஹாஃப்னும் போடலாம், இல்லாட்டினா மல்டிப்ளை 2 on both numerator and denominator னு போட்டு 2 times of AM equal to AB அப்படின்னும் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இது ரெண்டு ஸ்டெப்புமே வந்து கரெக்டு தான். இப்படி போட்டாலும் கரெக்டு தான், நான் சொன்ன அதர் மெத்தடில் போட்டாலும் கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, இது ரெண்டும் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ லாஸ்ட் சப்டிவிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, triangle CMB similar to triangle RNQ இதான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஆல்ரெடி அதே மாதிரி தான் triangle ABC similar to triangle PQRனு வந்து கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம AB by PQ equal to BC by QR equal to CA by RP இதை வந்து நம்ம எழுதலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பண்ணோம்ல, இந்த பார்ட்டில் நம்ம சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி இதையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து போன இதில் வந்து இதையும் எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரெண்டும் வேணும். ஸோ அப்போது ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏபிக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், ஏபிக்கு பதிலாக 2 times of BMனு எழுதலாம். ஸோ 2 times of BM by PQக்கு பதிலாக 2 times of PN அப்படின்னு வந்து நான் எழுதலாம். PQக்கு பதிலாக 2 times of QN அப்படின்னு வந்து நான் எழுதலாம். This is equal to BC by QR. ஸோ இப்போ இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ BM by QN is equal to BC by QR அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது எந்த ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணுமோ அதையே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் CMB and ட்ரையாங்கிள் RNQ இங்கே வந்து பார்த்திங்கன்னா CMB அப்படின்றது இந்த ட்ரையாங்கிள் CMB, RNQ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் Q அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஏன்னா சின்ஸ் ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR, அதனால் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். அதனால் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அடுத்தது BM by QN is equal to BC by QR from 2. So by SAS similarity, triangle CMB is similar to triangle RNQ. Hence proved. ஸோ இந்த சம்மோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.3 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.